முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரும் மனு மீது பதிலளிக்குமாறு வெளியுறவு அமைச்சகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் மதுரை செய்தியாளர் செந்தலை பெருமாள். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி சிறுபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு அந்த விசாரணையில் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய 3 பேர் குற்றவாளிகளாக தூக்கு தண்டனை கைதிகளாக தற்போது சிறையில் இருக்கிறார்கள். இந்த கொலை தொடர்பான வழக்கினை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என மதுரை மேலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சாந்த குமரேசன் மற்றும் பீட்டர் ரமேஷ்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றினை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த மனுவில் அவர்கள் கூறியிருக்கும் சாரம்சம், அதாவது இந்த கொலையில் சர்வதேச நாடுகள் பங்கேற்றிருக்கலாம் மற்றும் பிற அமைப்புகளும் இதில் பங்கேற்றிருக்கக்கூடும் என்கிற 35 விதமான சந்தேகங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த மனு இன்று நீதிபதிகள் தேவதாஸ் மற்றும் செல்வம் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. இதனை வருகிற 5, 6, 13 தேதிக்குள் பதிலளிக்க சிபிஐ மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் ரா அமைப்பு ஆகியோருக்கு நீதிபதிகள் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செந்தலை பெருமாள். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் மறு விசாரணை கோரும் மனுதாரர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சதி தொடர்பான சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். இது குறித்த மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருப்பதால் விசாரணை முடியும் வரை சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோருக்கு தண்டனை நிறைவேற்ற முடியாது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயந்தி நடராஜன் மற்றும் மூப்பனார் மற்றும் வாழப்பாடி ராமமூர்த்தி கூடவே இருந்தவர்கள் பிளாஸ்ட் நடக்கும்போது ஒரு 100 அடி தள்ளி நின்றுருக்காங்க. இப்படிப்பட்ட பல கோணங்களில் விசாரணை நடக்காம ஒரு 3 அப்பாவிகள் தூக்கிலிடப்படுறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக மேல் விசாரணைக்காக இதை நாங்கள் போட்டிருக்கோம். அந்த மேல் விசாரணை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ஏற்றுக்கொள்ளப்பட்டனால இவங்க 3 பேரை இந்த விசாரணை முடிவு வரைக்கும் தூக்கிலிட முடியாது.